ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அத்தியாயம் 8 மனைவிமாருக்கு ஒரு சில விதி விலக்குகளுடன் நமது புத்தகம் இதுவரை ஆண்களைப் பற்றியே பேசியிருக்கிறது. ஆனால் நாங்கள் கூறியிருப்பது பெண்களுக்கும் பொருந்தும். குடிக்கும் பெண்களுக்காக எங்கள் நடவடிக்கைகள் கூடிக்கொண்டே போகின்றன. எங்கள் யோசனைகளின்படி நடந்து பார்த்தால் ஆண்களைப் போலவே பெண்களும் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவார்கள் என்பதற்கு போதிய அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு மனிதன் குடிக்கும்போது பலர் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்த வரைமுறையற்ற குடிவெறியாட்டம் எப்போது நடக்குமோ என்று நடுங்கிக் கொண்டிருக்கும் மனைவி, தம் மகன் அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கும் தாய் தந்தை, எங்களிடையே தங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிட்ட மனைவிமார்களும் உறவினர்களும் நண்பர்களும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நல்ல தீர்வு காணாதவர்களும் இருக்கிறார்கள். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் உள்ள குடியிலிருந்து மீண்ட குடிநோயாளியின் மனைவிமார்கள், குடிநோயிலிருந்து மீள முடியாமல் குடித்து கொண்டிருப்பவரின் மனைவிமார்களிடம் இந்த பிரச்சினை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் சொல்வது அநேகமாக குடிநோயாளி ஒருவருடன் இரத்த உறவோ நட்புறவோ கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். 1939 ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் மிக சில பெண்களே இருந்தபோது எழுதப்பட்ட இந்த அத்தியாயம் ஒரு வீட்டிலுள்ள குடிநோயாளி கணவனாக இருப்பதே அநேகமாக நிகழக்கூடியது என்று பாவித்துக் கொள்கிறது. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள யோசனைகளில் பல ஓர் பெண் குடிநோயாளியுடன் வாழ நேரும் ஆணும் பயன்படுத்தி கொள்ளும்படியானவை. அவள் இன்னும் குடித்து கொண்டிருந்தாலும் சரி, ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் சேர்ந்து குணமடைந்து கொண்டிருந்தாலும் சரியே, வேறு எங்கிருந்து உதவி பெற முடியும் என்பது இந்த அத்தியாயத்தின் கடைசி பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் மனைவிமார் என்ற முறையில் இந்த பிரச்சனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதை விட நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உணர வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் செய்துவிட்ட பிழைகளை நாங்களே ஆராய விரும்புகிறோம். எந்த நிலைமையையும் சமாளிக்க முடியாததல்ல, எந்த துக்கமும் மாற்ற முடியாததல்ல என்று நீங்கள் உணர வேண்டும் என்று விரும்புகிறோம். நாங்கள் கரடு முரடான ஒரு பாதையில் நடந்து வந்திருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. பாதிக்கப்பட்ட தற்பெருமை, ஏமாற்றம், சுய பச்சாதாபம், அபிப்பிராயம், பயம் இவற்றுடன் எங்களுக்கு நீண்ட சந்திப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவைகள் இனிய தோழர்கள் அல்ல. ஆழ்ந்த அனுதாபம், கடும் வெறுப்பு இவற்றிற்கு தள்ளப்பட்டுள்ளோம். எங்கள் அன்பிற்குரியவர்கள் என்றாவது ஒரு நாள் தெளிந்த நல்ல நிலைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் கணவன்மார் மீதுள்ள பற்று, அவர்கள் தலைநிமிர்ந்து மற்ற ஆண்களைப் போல் இருக்க வேண்டும் என்று ஆசை, இவை எங்களுக்கு எல்லாவிதமான இக்கட்டான நிலைமைகளை உண்டாக்கியிருக்கின்றன. நாங்கள் சுயநலமற்றவர்களாகவும் எங்கள் சுகத்தை தியாகம் செய்கின்றவர்களாகவும் இருந்திருக்கிறோம். எங்களுடைய சுயமரியாதையையும் எங்கள் கணவன்மார்களுடைய நல்ல பெயரையும் காப்பாற்ற நாங்கள் சொல்லிய பொய்களுக்கு கணக்கே இல்லை. நாங்கள் மன்றாடி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம், பொறுமையோடு இருந்திருக்கிறோம், மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கிறோம், ஓடிப்போயிருக்கிறோம், வெறி பிடித்தவர்கள் போல நடந்து கொண்டிருக்கிறோம், திகிலடைந்திருக்கிறோம், அனுதாபத்துக்கு ஏங்கியிருக்கிறோம், பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்னும் ஆத்திரத்தில் சிலர் பிற ஆண்களுடன் உறவு வைத்து கொண்டிருந்தோம். பல மாலை நேரங்களில் எங்கள் வீடுகள் போர்க்களமாகவே மாறியிருக்கின்றன. காலையில் முத்தமிட்டு சமரசமாகியிருக்கின்றோம். எங்கள் நண்பர்கள் எங்கள் கணவன்மார்களை உதறிவிடும்படி ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள்.
நாங்களும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று என்று தள்ளிவிடுவோம். ஆனால் உடனேயே இன்னும் நம்பிக்கை கொண்டு திரும்பி வருவோம். எங்கள் கணவன்மார் குடியை அடியோடு விட்டுவிட்டதாக சத்தியம் செய்திருக்கிறார்கள். வேறு யாரும் அவர்கள் சத்தியத்தை நம்ப மாட்டார்கள். நம்ப முடியாது. நாங்கள் நம்பினோம். பிறகு சில நாட்களில் அல்லது வாரங்களில் அல்லது மாதங்களில் மீண்டும் வெடித்துவிடும். நாங்கள் பொதுவாக நண்பர்களை வீட்டுக்கு அழைப்பதில்லை. வீட்டிலுள்ள ஆண்கள் எப்போது வருவார்கள், எந்த நிலையில் வருவார்கள் என்று சொல்ல முடியாதே. நண்பர்களுடன் அளவலாவும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் கலந்து கொள்வதில்லை. அநேகமாக நாங்கள் தனிமையிலேயே வாழ வேண்டியது வந்தது. எங்களை யாராவது வெளி நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தால் எங்கள் கணவன்மார்கள் கள்ளத்தனமாக அதிக கோப்பைகள் குடித்து அந்த நிகழ்ச்சிகளை கெடுத்தார்கள். அதற்கு மாறாக அவர்கள் ஒன்றும் குடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய சுய பச்சாதாபம் எல்லோருடைய சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும். எப்போதும் பணப்பிரச்சனை அல்லது வேலைகளுக்கு எப்போதும் ஆபத்து. மிகுந்த பாதுகாப்புடன் கூடிய வண்டியால் கூட அவர்களுடைய சம்பள பணத்தை பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வர முடியாது. வங்கி இருப்பு ஜூன் மாத பனி போல் கரைந்தது. சில சமயங்களில் வேறு பெண்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். உண்மை தெரியும் போது அது உள்ளத்தை உடைக்கும். அந்த பெண்கள் எங்கள் கணவன்மாரை புரிந்து கொள்கிறார்கள். எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கேட்கும்போது எப்படி இருக்கும்? சில சமயங்களில் அந்த பெண்கள் பில் கலெக்டர்கள், ஷெரிப்புகள், கோபத்தில் இருக்கும் வாடகை கார் ஓட்டிகள், காவல்துறையினர், குடிக்கும் கூட்டாளிகள் அவர்களுடன் வீட்டிற்கு வருவார்கள். நாங்கள் அன்புடன் அவர்களிடம் நடந்து கொள்ளவில்லை என்று எங்கள் கணவன்மார் நினைத்து கொள்வார்கள். சந்தோஷத்தை கெடுக்கின்றவள், சண்டைக்காரி, பேச்சுக்கு தடை, இப்படியெல்லாம் எங்களுக்கு பட்டம் சூட்டுவார்கள். மறுநாள் சுயநிலைக்கு வந்து விடுவார்கள். நாங்களும் மன்னித்து விடுவோம், மறக்கவும் முயல்வோம். எங்கள் பிள்ளைகள் தங்கள் தந்தை மேலுள்ள அன்பை விட்டுவிடாமல் இருப்பதற்காக முயற்சிகள் செய்துள்ளோம். சின்னஞ்சிறுசுகளிடம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லுவோம். அதுதான் உண்மையும். அவர்கள் குழந்தைகளை அடிப்பார்கள், கதவை உதைப்பார்கள், விலை உயர்ந்த மண்பாண்டங்களை உடைப்பார்கள், பியானோ கட்டைகளை பித்தெறிவார்கள். எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அதன் பின் அந்த அளவோடு நிரந்தரமாக வாழப்போவதாக பயமுறுத்திவிட்டு வெளியேறுவார்கள். ஒன்றும் செய்ய தோன்றாமல் எங்களில் சிலர் வெறியுண்டாகும் வரை குடிப்போம், யாரும் குடிக்காத அளவு. அப்பொழுது நாங்கள் எதிர்பாராத விளைவு உண்டாகும். எங்கள் கணவன்மார் அதை விரும்புவதாக தெரியும். ஒருவேளை இந்த கட்டத்தில் நாங்கள் விவாகரத்து பெற்றுக்கொண்டு குழந்தைகளை எங்களுடைய அப்பா அம்மாவிடம் கூட்டிக் கொண்டு போவோம். அப்பொழுது எங்கள் கணவன்மார்களின் பெற்றோர்கள் நாங்கள் எங்கள் கணவன்மாரை விட்டு ஓடிவிட்டதாக கடுமையாக குற்றம் சாட்டுவார்கள். பொதுவாக நாங்கள் கணவனை விட்டு போவதில்லை, பொறுத்து கொண்டே இருப்போம். கடைசியில் எங்களையும் குடும்பத்தையும் வறுமை வாட்டும்போது நாங்களே வேலை தேடுவோம். குடிவெறியாட்டங்கள் அடுத்தடுத்து நிகழத் தொடங்கியதும் நாங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்கத் தொடங்கினோம். பயப்படும்படியான உடல், மனம் இரண்டும் அபாயகரமாக பாதித்த அறிகுறிகள், செய்துவிட்ட தவறுக்காக வருந்தி வருந்தி நைதல், சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, இவையெல்லாம் எங்கள் அன்பு கணவன்மாரை பிடித்து ஆட்கொண்டன. இவை எங்களை கதிகலங்க செய்தன. எங்களுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. செக்கு மாடுகளைப் போல் பொறுமையுடனும் களைப்புடனும் எப்படியும் மீண்டு விடலாம் என்று ஏறுவதும் இறங்குவதும் ஓய்ந்து விடுவதுமாக இருந்தோம். எங்களில் பலர் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஆரோக்கிய நிலையங்கள், மருத்துவமனைகள், சிறைச்சாலைகள் என்று அலைந்து கொண்டிருந்தோம். சிலர் மயக்க வெறியில் பிதற்றுவார்கள். சிலருக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது. சில சமயங்களில் நாங்கள் மரண வாயிலில் நின்றோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாங்கள் பிழைகள் செய்தது
இயற்கையே. நாங்கள் செய்த பிழைகளில் சில குடிவெறியை பற்றி தெரியாததினால் நிகழ்ந்தவை. சில சமயங்களில் நாங்கள் சமாளிக்க வேண்டியிருப்பவர்கள். நோயாளிகள் என்கிற எண்ணம் மங்கலாக தோன்றும். குடிவெறியாகிய நோயின் தன்மை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால் நாங்கள் வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கலாம். தங்களுடைய மனைவிமார் மீதும் குழந்தைகள் மீதும் அன்புடைய மனிதர்கள் எப்படி இவ்வாறு எண்ணிப்பாராமல் இருக்க முடியும்? உணர்ச்சியற்றவர்களாக இருக்க முடியும், கொடுமைக்காரராக இருக்க முடியும். அவர்களிடத்தில் அன்பு என்பதே இருக்க முடியாது என்று நினைத்தோம். அவர்களுக்கு இருதயமே இல்லை என்று நாங்கள் நம்ப தொடங்கும்போது குடியை நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் புதிய தீர்மானங்கள் செய்தும் எங்கள் மீது அன்பை பொழிந்தும் எங்களை ஆச்சரியப்பட வைப்பார்கள். சிறிது காலம் அவர்களுடைய பழைய இனிய சுபாவம் திரும்பவும் சிறிது காலம்தான். இந்த புதிய சுபாவ அன்பு கட்டமும் ஒரு நாள் தகர்த்து எறியப்படும். ஏன் மீண்டும் குடிக்கத் தொடங்கினீர்கள் என்று கேட்டால் ஏதோ ஒரு நொண்டிச்சாக்கு சொல்வார்கள், அல்லது அதுவும் சொல்ல மாட்டார்கள். எங்களுக்கு அது மலைப்பை உண்டாக்கும், இதயத்தை உடைப்பதாக இருக்கும். இந்த மனிதர்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் மணந்து கொண்டோமா? குடிக்கும்போது அவர்கள் எங்களுக்கு முற்றிலும் அந்நியர்களாக ஆகிவிடுவார்கள். சில சமயங்களில் எங்களால் அவர்களை அணுகவே முடியாது. அவர்களை சுற்றி உயரமாக மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருப்பது போல் இருக்கும். அவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்காமல் இருந்தாலும் தங்களை பற்றியாவது கவலைப்பட வேண்டுமல்லவா? அவர்களுடைய நல்லது கெட்டது அறியும் அறிவு, அவர்களுடைய இயற்கையான அறிவு, அவர்களுடைய மன உறுதி இவைகள் என்ன ஆயின? குடித்தால் அது அவர்களுக்கு நாசந்தான் என்பதை ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? இந்த ஆபத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டும்போது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு உடனேயே ஏன் போதை ஏறும்படி குடிக்கிறார்கள்? இவை குடிநோயாளியை கணவனாக கொண்ட ஒவ்வொரு பெண்ணின் மனத்திலும் எழும் கேள்விகளில் சில. அக்கேள்விகளில் சிலவற்றிற்கு இந்த புத்தகம் பதிலளித்து விட்டது என்று நம்புகிறோம். ஒருவேளை உங்கள் கணவர் எல்லாம் ஒரு தெரியாமலும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் வினோதமான குடிபோதை உலகில் வாழ்ந்து வந்திருக்கலாம். அவருடைய நல்ல நிலையில் அவருக்கு உங்கள் மேல் அன்புள்ளது உங்களுக்கே தெரியும். பொருத்தமின்மை என்பது இருக்கவே செய்கிறது. ஆனால் குடிநோயாளி வெளிப்பார்வைக்குத்தான் அன்பில்லாதவனாகவும் பிறர் நலனை கருதாதவனாகவும் இருக்கிறான். அவன் தெளிவில்லாத சிந்தனையாலும் வாழ்க்கையை வெறுத்த நிலையிலும் இருப்பதால்தான் அவன் பிறர் திடுக்கிடும்படியாக பேசவும் நடந்து கொள்ளவும் செய்கிறான். இப்பொழுது எங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஆடவரில் பெரும்பாலோர் முன் எப்போதும் இருந்ததை விடவும் நல்ல கணவன்மாராகவும் தந்தைமாராகவும் மகன்களாகவும் இருக்கிறார்கள். உங்கள் குடிகார கணவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவரை கண்டனம் செய்யாதீர்கள். வேறு எத்தனையோ பேரைப் போல் அவரும் மிகவும் நோய்வாய்ப்பட்ட நியாயமுடன் நடந்து கொள்ளாத மனிதர். உங்களால் முடிந்தபோது அவருக்கு நுரையீரல் வியாதி இருந்தால் எப்படி நடத்துவீர்களோ அப்படி நடத்துங்கள். அவர் உங்களுக்கு கோபமூட்டும் போது அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். மேலும் நாங்கள் கூறியுள்ளதற்கு ஒரு முக்கியமான விதிவிலக்கு உள்ளது. சில மனிதர்கள் முற்றிலும் கெட்ட நோக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் பொறுமை காட்டினாலும் அது அவர்களுடைய நடத்தையில் எந்த மாறுதலையும் உண்டாக்காது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த இயல்புடைய ஒரு குடிகாரன் உங்கள் தலையில் அடிக்க இந்த அத்தியாயத்தை தன் பலத்த ஆயுதமாக உபயோகிக்க தயங்க மாட்டான். அப்படி பயன்படுத்தும்படி அவனை விட்டுவிடாதீர்கள். அவன் இந்த ரகத்தை சேர்ந்தவன் என்று உங்களுக்கு ஐயமில்லாமல் தெரிந்தால் அவனை விட்டு நீங்கிவிடுவதே உத்தமம் என்று நீங்கள் நினைக்கலாம். அவனை உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வையும் அழிக்க விடுவது சரிதானா? அதிலும் விசேஷமாக
அவன் அதற்குரிய முயற்சி செய்ய தயாராக இருப்பவனால் குடியை நிறுத்திவிட அவன் முன் ஒரு வழி இருக்கும்போது நீங்கள் தீர்வு காண போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை பொதுவாக இந்த 4 வகைகளுள் ஒன்றை சேர்ந்ததாக இருக்கும். 1. உங்கள் கணவர் சிறிது அதிகம் குடிப்பவராக மட்டும் இருக்கலாம். சில சமயங்களில்தான் அவர் தொடர்ந்து குடிக்கலாம் அல்லது நிறைய குடிக்கலாம். அவர் ஒருவேளை மதுவிற்காக நிறைய பணம் செலவு பண்ணலாம். அது அவருடைய உடல் வேலை செய்யும் திறனையும் மனம் வேலை செய்யும் திறனையும் மந்தப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது அவருக்கே தெரியவில்லை. சில சமயங்களில் அவர் உங்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சங்கடத்திற்கு காரணமாக இருக்கலாம். அது அவரை அடிமைப்படுத்திவிடாது. அதனால் அவருக்கு எவ்வித தீமையும் உண்டாகவில்லை. அவருடைய தொழிலுக்கு குடிப்பது அவசியம் என்று அவர் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கலாம். அவரை ஒரு குடிநோயாளி என்று சொன்னால் தம்மை அவமதிப்பதாக கருதலாம். உலகத்தில் அவரை போல் நிறைய பேர் இருக்கிறார்கள். சிலர் குடியை குறைத்துக் கொள்வார்கள் அல்லது நிறுத்திவிடுவார்கள். சிலர் இரண்டும் செய்ய மாட்டார்கள். அப்படி தொடர்ந்து குடிப்பவர்களில் கணிசமான பேர் சிறிது காலத்திற்குள் உண்மையான குடிநோயாளியாக மாறிவிடுவார்கள். 2. உங்கள் கணவருக்கு தம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவரால் முடியவில்லை. குடிக்கும்போது அவர் அடிக்கடி அளவுக்கு மீறி போய்விடுகிறார். அதை அவரே ஒப்புக்கொள்கிறார். ஆனால் இனிமேல் கட்டுப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்புகிறார். உங்களுடைய ஒத்துழைப்புடனோ ஒத்துழைப்பு இல்லாமலோ குடியை குறைத்துவிட அல்லது முற்றிலும் நிறுத்திவிட பல முறைகளை முயன்று பார்க்க தொடங்கியுள்ளார். அவர் தம்முடைய நண்பர்களை இழக்க தொடங்கியிருக்கலாம். அவருடைய தொழில் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில சமயங்களில் அவர் கவலைப்படுகிறார். மற்ற மனிதர்களைப் போல தம்மால் குடிக்க முடியாது என்பதை அவர் உணரத் தொடங்கியிருக்கிறார். அவர் தன் நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்த அவர் சில சமயங்களில் காலையில் குடிக்கத் தொடங்கி பகல் முழுவதும் கூட குடிக்கிறார். மோசமான குடிவெறியாட்டத்திற்கு பிறகு அவர் தம்முடைய செய்கைக்காக மிகவும் வருந்துகிறார். குடியை நிறுத்திவிட விரும்புவதாக உங்களிடம் சொல்லுகிறார். ஆனால் களியாட்டத்தின் பலன் போனதும் மீண்டும் அடுத்த தடவை மிதமாக குடிக்க முடியும் என்று நினைக்கத் தொடங்குகிறார். இந்த ஆள் ஆபத்தான நிலையிலிருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். இவையெல்லாம் குடிநோயாளியின் அறிகுறிகள். ஒருவேளை இன்னும் வியாபாரத்தை சுமாராக நடத்தி வர முடியலாம். அவர் இன்னும் எல்லாவற்றையும் நாசமாக்கவில்லை என்பது உண்மை. நாங்கள் எங்களுக்குள் சொல்லிக்கொள்ள விரும்புவது போல் அவர் குடியை நிறுத்த விரும்புகிறார். 3. இந்த ரக கணவர் 2ஆம் நண்பர் கணவரை விட அதிக தூரம் போய்விட்டார். ஒரு சமயம் நம்பர் 2ஐ போல் இருந்தபோதிலும் இவர் மோசமாகிவிட்டார். அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவரை விட்டு விலகிவிட்டார்கள். அவருடைய குடும்பம் கிட்டத்தட்ட நாசமாகிவிட்டது. கிடைக்கிற வேலையை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை மருத்துவரை கூப்பிட்டிருக்கலாம். ஆரோக்கிய நிலையங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் திரும்ப திரும்ப சென்று களைத்து போக தொடங்கியிருக்கலாம். அவரால் மற்றவர்களைப் போல் குடிக்க முடியவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஏன் என்பது அவருக்கு தெரியவில்லை. அப்படி செய்ய முடிவதற்கு ஒரு வழியை தம்மால் கண்டுபிடித்துவிட முடியும் என்னும் எண்ணத்தை அவர் இன்னும் பற்றி கொண்டிருக்கிறார். நிறுத்தியே ஆக வேண்டும் என்று தீவிரமாக விரும்பியும் நிறுத்த முடியாத கட்டத்தை அவர் அடைந்திருக்கலாம். இவருடைய உதாரணம் மேலும் சில கேள்விகளை எழுப்புகின்றன. அவற்றிற்கு விடை சொல்ல முயல்வோம். இம்மாதிரியொரு நிலைமை சீர்திருத்தும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். 4. உங்கள் கணவர் விஷயமாக நீங்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கான பல ஸ்தாபனங்களில் நீங்கள் அவரை வைத்து பார்த்திருக்கலாம். அவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறார் அல்லது குடித்திருக்கும் போது சந்தேகமில்லாமல் பைத்தியம் போலவே தோன்றுகிறார்.
சில சமயங்களில் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியிலேயே குடிக்கிறார். அவருக்கு வெறிப்பிதற்றல் வந்திருக்கலாம். மருத்துவர்கள் தங்களால் குணப்படுத்த முடியாது என்று கூறி மனநல காப்பகத்திற்கு அனுப்பும்படி ஆலோசனை கூறக்கூடும். ஒருவேளை ஏற்கனவே அவரை ஒதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நாங்கள் தரும் வர்ணனையிலிருந்து பயப்பட தேவையில்லை. எங்கள் கணவன்மாரில் பலர் இந்த கட்டம் வரை வந்தவர்கள்தான். இருந்தபோதிலும் அவர்கள் குணமடைந்தார்கள். 1ஆம் நம்பர் கணவனை மீண்டும் கவனிப்போம். நாம் நினைப்பதற்கு மாறாக இவர் விஷயமாய் வேலை செய்வது பெரும்பாலும் கஷ்டமாயிருக்கும். அவர் குடிப்பதில் இன்பம் காண்கிறார். அது அவருடைய கற்பனையை தூண்டுகிறது. குடிக்கும்போது நட்பு வளர்வது போல் அவருக்கு தெரிகிறது. அவர் அளவுக்கு மீறி போகாத போது நீங்கள் கூட அவருடன் சேர்ந்து குடிப்பதில் இன்பம் காண்பீர்கள். எத்தனையோ மாலை பொழுதுகளை உங்கள் வீட்டு தணல் அடுப்பின் முன் அமர்ந்து அவருடன் பேசிக்கொண்டே குடித்துக்கொண்டு இன்பமாக பொழுதுபோக்கியிருக்கிறீர்கள். நீங்கள் இருவருமே விருந்துகளுக்கு போவதில் விருப்பமுடையவர்களாக இருக்கலாம். மது இல்லாத விருந்து உங்களுக்கு ரசித்ததில்லை. நாங்களும் மாலை வேளைகளை இவ்வாறு கழித்து மகிழ்ந்திருக்கிறோம். சமூக கூட்டங்களுக்கு மது கலகலப்பூட்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லோரும் அப்படி நினைக்காவிட்டாலும் எங்களில் சிலர் அளவோடு பயன்படுத்தினால் மதுவினால் சில நன்மைகள் இருக்கின்றன என்கிற கருத்துடையவர்களாயிருக்கின்றனர். வெற்றிக்கு முதல் விதி நீங்கள் ஒருபோதும் கோபம் கொள்ளக்கூடாது என்பதே. உங்கள் கணவர் சகிக்க முடியாதவராகி தற்காலிகமாக நீங்கள் அவரை விட்டு பிரிய நேர்ந்தாலும் கூடுமானவரை தீராப்பகையுடன் நீங்கள் போகக்கூடாது. பொறுமையும் சாந்தமான மனநிலையும் மிகவும் தேவை. 2ஆவதாக, நீங்கள் அவருடைய குடி விஷயத்தில் அவர் என்ன செய்ய வேண்டுமென்று அவருக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் சண்டைக்காரி, மகிழ்ச்சியை கெடுக்கிறவள் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் ஏதாவது உருப்படியாக செய்கிற வாய்ப்பு கை நழுவிவிடும். அவர் அதையே சாக்காக வைத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக குடிப்பார். நீங்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பார். இதனால் மாலை பொழுதுகளை நீங்கள் தனிமையில் கழிக்க வேண்டியது வரும். தமக்கு ஆறுதல் அளிக்க அவர் வேறு ஒருவரை நாடலாம். அந்த ஒருவர் எப்போதும் ஆணாக இருக்க மாட்டார். உங்கள் கணவரின் குடிப்பழக்கம் உங்கள் குழந்தைகளுடனோ உங்கள் நண்பர்களுடனோ உங்களுக்குள்ள உறவை கெடுத்துவிடக்கூடாதென்பதில் உறுதியாக இருங்கள். உங்கள் தோழமையும் உதவியும் அவர்களுக்கு தேவை. உங்கள் கணவர் குடிப்பதை விடாமல் இருந்தாலும் உங்களால் பூரணமாக பயனுள்ள வாழ்வு வாழ முடியும். இது போன்ற சூழ்நிலைகளிலும் பயப்படாமல் சந்தோஷமாக கூட வாழ்கிற பெண்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்கள் கணவரை சீர்திருத்தியே தீர்வதென்று நினைக்காதீர்கள். எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களால் முடியாமல் போகலாம். இந்த யோசனையின்படி நடப்பது சில சமயங்களில் கஷ்டமாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவற்றின்படி நடக்க முடிந்தால் அது உங்களை எவ்வளவோ வேதனையிலிருந்து காக்கும். நீங்கள் நியாயத்துடன் நடந்து கொள்வதையும் உங்கள் பொறுமையையும் உங்கள் கணவர் மதிக்க தொடங்குவார். அவருடைய குடிப்பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அது ஆரம்பத்திற்கு வழிவகுக்கும். அந்த பேச்சை அவரே எடுக்கும்படி செய்ய முயலுங்கள். அப்படி கலந்து பேசும்போது அவர் மீது குற்றம் சுமத்தாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களை அவருடைய இடத்தில் வைத்து பார்க்க முயலுங்கள். நீங்கள் அவரை குறை கூற விரும்பவில்லை, அவருக்கு உதவவே முயல்கிறீர்கள் என்பதை அவர் உணரட்டும். விவாதம் என்று வந்தால் அவரை இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்படி யோசனை கூறுங்கள். குடிப்பழக்கத்தை பற்றிய அத்தியாயத்தை மட்டுமாவது படிக்க சொல்லுங்கள். புரிந்தோ புரியாமலோ அவர் விஷயமாக நீங்கள் கவலைப்படுவதாக சொல்லுங்கள். அளவுக்கு மீறி குடிப்பவர்கள் எல்லாம் அதிலுள்ள ஆபத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமல்லவா? ஆகவே மது பழக்கத்தை பற்றி அவர் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது
அவசியம் என்று நீங்கள் நினைப்பதாக சொல்லுங்கள். குடியை நிறுத்திவிடவோ குறைத்து கொள்ளவோ அவருக்கு திறன் இருக்கிறதென்று நீங்கள் நம்புவதாக காட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் அவர் இன்பத்தை கெடுக்க விரும்பவில்லை என்றும் அவர் தமது ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டுமென்றுதான் சொல்ல விரும்புவதாகவும் சொல்லுங்கள். இந்த முறையில் குடிப்பழக்கம் விஷயமாக அவர் அக்கறை காட்டும்படி நீங்கள் செய்யலாம். அவருக்கு அறிமுகமானவர்களிலேயே பலர் குடிநோயாளியாக இருக்கலாம். நீங்கள் இருவரும் அவர்கள் விஷயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்று யோசனை சொல்லுங்கள். குடிநோயாளிகள் மற்ற குடிநோயாளிகளுக்கு உதவ விரும்புவார்கள். உங்கள் கணவர் அவர்களில் ஒருவருடன் பேச சம்மதிக்கலாம். இந்த மாதிரி அணுகுமுறையில் உங்கள் கணவருக்கு அக்கறை உண்டாகும்படி செய்ய முடியவில்லை என்றால் இந்த விஷயமான பேச்சை விட்டுவிடுவதே நல்லது. ஆனால் பொதுவாக இப்படிப்பட்ட சுமூகமான பேச்சுக்கு பிறகு அவரே அந்த விஷயத்தை பற்றி பேச்சை எடுப்பார். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதிருக்கும். ஆனால் அதற்கு தக்க பலன் கிடைக்கும். இதற்கிடையில் நீங்கள் இன்னொரு மோசமான குடிநோயாளியின் மனைவிக்கு உதவ முயலலாம். இந்த முறைகளின்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் உங்கள் கணவர் குடியை நிறுத்திவிடுவார் அல்லது குறைத்து கொள்வார். இரண்டாவது நம்பர் கணவனை பற்றிய வருணனை உங்கள் கணவருக்கு பொருந்தியிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒன்றாவது நம்பர் கணவனுக்குரிய அதே முறைகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் அவருடைய அடுத்த வெறியாட்டத்திற்கு பிறகு அவர் உண்மையிலேயே குடிக்கு தலைமூழ்கிட விரும்புகிறாரா என்று கேளுங்கள். உங்களுக்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ அவர் குடியை விட வேண்டும் என்று கேட்காதீர்கள். அவருக்கு விருப்பமா என்று மட்டும் கேளுங்கள். பெரும்பாலும் விரும்புவதாகவே சொல்லுவார். இந்த புத்தகத்தில் உங்கள் பிரதியை காட்டி அதிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டதை சொல்லுங்கள். இப்புத்தகத்தை எழுதியவர்கள் தாங்களே குடிநோயாளிகளாக இருப்பதால் அவர்களுக்கு குடிவெறியை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது என்று எடுத்து காட்டுங்கள். நீங்கள் படித்த சுவையான சில கதைகளை சொல்லுங்கள். ஆன்மீக முறையில் குணமாகுவதை அவர் ஏற்க தயங்குவார் என்று நீங்கள் கருதினால் குடிநோயை பற்றிய அத்தியாயத்தை பார்க்கும்படி சொல்லுங்கள். அதன்மேல் ஒருவேளை தொடர்ந்து படிக்கும் அளவிற்கு அவருக்கு அக்கறை உண்டாகலாம். அவர் அதிக ஊக்கம் காட்டினால் உங்களுடைய ஒத்துழைப்பு அதிக நன்மை செய்ய முடியும். அவருக்கு அவ்வளவாக அக்கறை இல்லை என்றால் அல்லது தாம் ஒரு குடிநோயாளி அல்ல என்று அவர் நினைத்தால் அவரை விட்டுவிடுங்கள். எங்கள் திட்டத்தை பின்பற்றும்படி வற்புறுத்த வேண்டாம். அவருடைய மனதில் விதை ஊன்றியாயிற்று. அவரை போன்ற ஆயிரக்கணக்கானவர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் குடித்திருக்கும் போது இதை அவருக்கு நினைவூட்டாதீர்கள். அவருக்கு கோபம் வரலாம். அவர் மீண்டும் அப்புத்தகத்தை படிக்கப் போகிறார். மீண்டும் மீண்டும் தவறி விழும்போது நாம் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டியது அவசியம் என்பதை அவர் தெரிந்து கொள்வார். நீங்கள் அவசரப்படுத்தினால் அவர் குணமடைவது மேலும் தாமதப்படவே செய்யும். உங்கள் கணவர் 3ஆம் நம்பரை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டக்காரராய் இருக்கலாம். அவர் குடியை நிறுத்த விரும்புகிறார் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிவதால் ஏதோ புதையல் கிடைத்தவரைப் போல் சந்தோஷமாக இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் போகலாம். உங்கள் உற்சாகம் அவரிடம் இல்லாதிருக்கலாம். ஆனால் அவர் இந்த புத்தகத்தை படிப்பது அநேகமாக நிச்சயம். படித்துவிட்டு உடனே எங்கள் திட்டத்தை பின்பற்றலாம். உடனே படிக்காவிட்டாலும் திட்டத்தை உடனே பின்பற்றாவிட்டாலும் கூட நீங்கள் அதிக நாள் காத்திருக்க வேண்டியது இராது. இப்பொழுதும் அவரை நீங்கள் நெருங்கக்கூடாது. அவராகவே முடிவு செய்யட்டும். இன்னும் பல குடி களியாட்டங்கள் ஆடினாலும் நீங்கள் உற்சாகமாகவே இருங்கள். அவரே அந்த விஷயத்தை எடுத்தால் மட்டும் அவருடைய நிலைமை பற்றியோ இந்த புத்தகத்தை பற்றியோ பேசுங்கள். சில பேர் விஷயத்தில் குடும்பத்தை சேராத இன்னொருவர் புத்தகத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும். அவர்களால் விரோத மனப்பான்மையை தூண்டாமல் ஆர்வத்துடன் வேண்டிக் கொள்ள முடியும். உங்கள் கணவர்
மற்ற விஷயங்களில் எல்லோரையும் போல சாதாரணமாக இருந்தால் இந்த கட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். 4வது வகையை சேர்ந்த மனிதர்கள் மிகவும் நம்பிக்கையற்று போனவர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நீங்கள் நினைப்பது சரியல்ல. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸை சேர்ந்த பலர் அவ்வாறுதான் இருந்தார்கள். எல்லோரும் நம்பிக்கையில்லை என்று அவர்களை விட்டுவிட்டார்கள். தோல்வி நிச்சயமென்று தோன்றியது. இருப்பினும் இப்படிப்பட்ட எல்லோரும் பார்த்து அதிசயிக்கும்படியாக வலுவான முறையில் குணமடைந்துள்ளார். விதிவிலக்குகளும் இருக்கின்றன. சிலர் மதுவினால் மிகவும் பழுதடைந்து போய் நிறுத்தவே முடியாத நிலைமையில் இருப்பார்கள். சில சமயங்களில் குடிவெறியுடன் வேறு கோளாறுகளும் சேர்ந்து மேலும் சிக்கலாக்கிவிடும். ஒரு மருத்துவர் அல்லது மனநல நிபுணரால் இந்த சிக்கல்கள் ஆபத்தானவையா என்று சொல்ல முடியும். என்னவாயிருந்தாலும் உங்கள் கணவரை இந்த புத்தகத்தை படிக்கும்படி செய்ய முயலுங்கள். அவர் அதை உற்சாகத்தோடு வரவேற்கவும் செய்யலாம். அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு மீட்பு நிலையத்தில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் உண்மையாகவே குடியை விட்டுவிட நினைப்பதாக உங்களையும் உங்கள் மருத்துவரையும் நம்ப வைக்க முடியுமானால் எங்கள் முறையை முயற்சி செய்து பார்க்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மருத்துவர் அவருடைய மனநிலை இயல்பு சாதாரணமாக இல்லாமலோ ஆபத்தானதாக இருப்பதாக நினைத்தால் மட்டும் வேண்டாம். ஓரளவு நம்பிக்கையுடனேயே நாங்கள் இவ்வாறு சிபாரிசு செய்கிறோம். மீட்பு நிலையங்களில் சேர்க்கப்பட்ட குடிநோயாளிகள் விஷயமாக நாங்கள் பல ஆண்டுகள் வேலை செய்து வருகிறோம். இந்த புத்தகம் முதலில் வெளியிடப்பட்டிருந்த நாளிலிருந்து ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் ஆயிரக்கணக்கான குடிநோயாளிகளை எல்லா வகையான மீட்பு நிலையங்களிலிருந்தும் மருத்துவமனையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலோர் அங்கே திரும்பி போகவில்லை. இறைவன் வல்லமை வெகு ஆழம் சென்று வேலை செய்கிறது. உங்கள் பிரச்சனை இதற்கு நேர் எதிரானதாக இருக்கலாம். உங்கள் கணவர் சுதந்திரமாக நடமாடலாம். ஆனால் அண்மையில் அவர் மனநல காப்பகத்தில் இருக்க வேண்டிய நிலையில் உள்ளவராக இருக்கலாம். சில மனிதர்களால் குடிவெறியை வெல்ல முடியாது அல்லது அவர்களுக்கு அதிலிருந்து மீள மனம் இருக்காது. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக மாறும்போது அவர்களை உள்ளே அடைத்து வைப்பதே அன்பு செயலாகும். ஆனால் அப்படி செய்யும் முன் ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லத் தேவையில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களில் மனைவிமாரும் குழந்தைகளும் அதிக துன்பம் அடைகிறார்கள். ஆனால் அந்த மனிதர் அடையும் துன்பம் அதற்கு மேலானது. ஆனால் சில சமயங்களில் நீங்கள் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டியிருக்கும். அப்படி செய்துள்ள சில பெண்களை எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெண்கள் ஆன்மீக வாழ்க்கை முறையை பின்பற்றினால் அவர்களுடைய பாதை மேலும் எளிதாக இருக்கும். உங்கள் கணவர் குடிக்கிறவராக இருந்தால் ஒருவேளை பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம். நீங்கள் வெளித்தொடர்பை குறைத்து கொள்வீர்கள். எல்லோரும் உங்கள் வீட்டிலுள்ள நிலைமையை பற்றி பேசுவார்களே என்று நினைப்பீர்கள். உங்களுடைய சொந்த பெற்றோர்களிடம் கூட குடி விஷயத்தை பற்றி பேச மாட்டீர்கள். குழந்தைகளிடம் என்ன சொல்வதென்று தெரியாது தவிப்பீர்கள். உங்கள் கணவர் மோசமானவராக இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் நடுங்கிக் கொண்டே தனிமையில் வாழும் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். ஏன் தான் இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தார்கள் என ஆத்திரப்படுவீர்கள். எங்கள் பார்வையில் இந்த தொல்லைகளில் பெரும்பகுதி தேவையில்லாதது. உங்கள் கணவரின் பிரச்சினை பற்றி உங்கள் நண்பர்களிடம் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவருடைய நோயின் தன்மையை அவர்களிடத்தில் சொல்லலாம். ஆனால் உங்கள் கணவர் சங்கடப்படும்படியாகவோ அவருக்கு தீங்கு நேரும்படியாகவோ நடந்து கொள்ளாதபடி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு அவர் ஒரு நோயாளி என்பதை விளக்கிவிட்டவுடன் நீங்கள் ஒரு புதிய சூழ்நிலையை உண்டாக்கி விடுவீர்கள். அவர்கள் உங்கள் நிலையை
அனுதாபத்தோடு புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இடையே தோன்றிய தடைகள் நீங்கிவிடும். நீங்கள் கூச்சப்பட மாட்டீர்கள். உங்கள் கணவர் பலவீனமானவர் என்பது போல் நீங்கள் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உணரமாட்டீர்கள். வேறு என்ன சொன்னாலும் அவரை பலவீனமானவர் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய புதிய தைரியமும் நல்ல சுபாவமும் கூச்சமின்மையும் சமூக உறவுகளில் உங்களுக்கு அற்புதமாக உதவும். இதே செயல்முறை உங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் பொருந்தும். உண்மையாகவே அவர்களை அவர்களுடைய தந்தையிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படாதவரை குடிக்கும்போது அவருக்கும் அவர்களுக்கும் இடையே தோன்றக்கூடிய வாக்குவாதங்களில் நீங்கள் எந்த பக்கத்தையும் ஆதரிக்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள நீங்கள் உதவ வேண்டும். அப்போது குடிப்பதில் பிரச்சனையுள்ள குடிகாரர்கள் வீடுகளில் எல்லாம் நிலவும் பதட்ட நிலை குறையும். அடிக்கடி உங்கள் கணவரின் முதலாளிகளிடமும் அவர்களுடைய நண்பர்களிடமும் உண்மையில் அவர் குடிபோதையில் இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கூடியவரை இதுபோன்ற விசாரணைகளுக்கு பதில் சொல்வதை தவிர்க்கவும். முடிந்த போதெல்லாம் உங்கள் கணவரே விளக்கம் கூறிக்கொள்ளட்டும். உங்களுடைய கணவரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசையினால் மற்ற மனிதர்களிடம் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய அவர்களுக்கு உரிமை இருக்கும்போது, அவர் நிதானத்துடன் மகிழ்ச்சியோடும் இருக்கும் சமயத்தில் அவரிடம் இதை பற்றி கலந்து ஆலோசியுங்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரையே கேளுங்கள். முன் தடவை அப்படியொரு சூழ்நிலையை அவர் உண்டாக்கியதற்காக வெறுப்படையாதிருக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு கொலை நடுங்க வைக்கும் பீதி, உங்கள் கணவரின் வேலை போய்விடுமா என்ற பயம், அதனால் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய அவமானம், பணக்கஷ்டம், இவை பற்றி எண்ணுகிறீர்கள். பல தடவைகள் இதை அனுபவித்திருக்கலாம். மீண்டும் ஒருவேளை அப்படி ஏற்பட்டால் அதை ஒரு புதிய நோக்கில் பாருங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையலாம். அது உங்கள் கணவரை குடியை அடியோடு விட்டுவிட விரும்புகிறார் என்பதை நம்ப வைக்கலாம். இப்பொழுது அவர் அதைவிட நினைத்தால் விட்டுவிடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். பல முறை இது போன்ற துயரச் சம்பவம் தோன்றியிருந்தாலும் இது எங்களுக்கு பெரிய வரமாக இருக்கிறது. ஏனென்றால் அது இறைவனிடம் அழைத்துச் செல்லும் ஒரு பாதையை திறந்தது. மற்றொரு இடத்தில் ஆன்மீக தளத்தில் வாழும்போது வாழ்க்கை எவ்வளவு உயர்வு அடைகிறதென்று குறிப்பிட்டோம். இறைவனால் யுக யுகமாக இருக்கும் குடிப்பிரச்சனையை தீர்க்க முடியுமென்றால் உங்கள் பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியும். மனைவிமார்களாகிய எங்களுக்கும் எல்லோரையும் போலவே கர்வம், சுய பச்சாதாபம், தற்பெருமை முதலான சுயநலவதியான ஒரு மனிதனுக்குள் குணங்கள் எல்லாம் இருந்தன என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். எங்களிடம் சுயநலம், நேர்மையின்மையும் இருந்தன. எங்கள் கணவன்மார்கள் ஆன்மீக தத்துவங்களின் அடிப்படையில் வாழத் தொடங்கிய போது நாங்களும் அவ்வாறு வாழ்வதே நல்லது என்பதை கண்டோம். முதலில் எங்களில் சிலர் எங்களுக்கு இந்த உதவி தேவை என்பதை நம்பவில்லை. மொத்தத்தில் நாங்கள் நல்ல பெண்கள், எங்களால் இனியும் நல்லவர்களாக இருக்க முடியும் என்று நினைத்தோம். ஆனால் இறைவனருள் தேவைப்படாத அளவிற்கு நாங்கள் நல்லவர்கள் என்ற அந்த கருத்து முட்டாள்தனமானது. இப்பொழுது நாங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் ஆன்மீக தத்துவங்களை பின்பற்ற முயல்கிறோம். அப்படி செய்யும்போது எங்கள் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதை காண்கிறோம். அதிலிருந்து பயமின்மை, கவலையின்மை, மனது புண்படாமல் இருத்தல் ஆகிய அதிசயத்தக்க நன்மையெல்லாம் உண்டாகின்றன. உங்களை நாங்கள் இந்த திட்டத்தை முயன்று பார்க்கும்படி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது இறைவன் எப்படி அடிப்படையிலேயே மாறுபட்ட ஒரு மனப்பான்மையை உங்கள் கணவரிடம் நீங்கள் கொள்வதென்பதை காட்டுவார். அது உங்கள் கணவருக்கு பெரிதும் உதவியாக இருக்கும்.
உங்களால் முடியுமானால் உங்கள் கணவருடனே தொடர்ந்து செல்லுங்கள். நீங்களும் உங்கள் கணவரும் மிக முக்கிய பிரச்சனையாகிய குடிக்கு ஓர் தீர்வு கண்டுவிட்டால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் உடனடியாக தீர்ந்துவிடாது. புதிய நிலத்தில் விதை முளைவிட தொடங்கியிருக்கிறது. ஆனால் வளர்ச்சி இப்போதுதான் தொடங்குகிறது. நீங்கள் புதியதோர் சந்தோஷத்தை பெற்றுள்ள போதிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். உங்களுடைய பழைய பிரச்சனைகளில் பல இன்னும் இருக்கவே செய்யும். அது இயற்கைதானே? உங்களின் இருவரின் நம்பிக்கையும் நேர்மையும் சோதனைக்கு உட்படும். அவைகளை தீர்க்கும் முயற்சிகளை உங்கள் வாழ்க்கை கல்வியின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த முறையில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பிழை செய்வீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையான ஆர்வத்துடன் இருந்தால் அவை உங்களை கீழே இழுத்துவிடாது. உண்மையில் அவற்றை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வீர்கள். அவற்றை நீங்கள் வெற்றி கொள்ளும்போது ஒரு புதிய வாழ்க்கை முறை தென்படும். எரிச்சல், மன வருத்தங்கள், வெறுப்புகள் இவை நீங்கள் எதிர்நோக்கப்படும் தடைகளில் சில. உங்கள் கணவர் சில வேளைகளில் உங்களுக்கு அவரை குறை கூறத் தோன்றும். குடும்ப வானில் தோன்றும் இச்சிறு மிக புள்ளியிலிருந்து வாக்குவாதம் ஆகிய இடி மேகங்கள் சேரும். குடும்பத்தில் ஏற்படும் இது போன்ற அபிப்பிராய பேதங்கள் மிகவும் ஆபத்தானது. முக்கியமாக உங்கள் கணவருக்கு அப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ளுதல், வந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளுதல். இந்த பொறுப்பை, இந்த சுமையை நீங்கள் அடிக்கடி தாங்க வேண்டியது இருக்கும். குடிநோயாளிக்கு எரிச்சல் மிகவும் ஆபத்தானது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நியாயமான கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீங்கள் உங்கள் கணவர் சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நாங்கள் சொல்லவில்லை. கருத்து வேறுபாட்டை வெறுப்புடனோ கண்டனம் செய்யும் பாவனையுடனோ வெளியிடாமல் கவனமாக இருங்கள், அவ்வளவுதான். சின்ன பிரச்சனைகளை விட பெரிய பிரச்சனைகளை எளிதில் தீர்த்துவிடலாம் என்பதை நீங்களும் உங்கள் கணவரும் காண்பீர்கள். அடுத்த தடவை உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்படும்போது, அது எதை பற்றியதாக இருந்தாலும் சரி, இருவரில் ஒருவர் முந்திக்கொண்டு ஒரு புன்முறுவலோடு, இது ரொம்ப பெரியதாக போய்கொண்டிருக்கிறது, நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டதற்காக வருந்துகிறேன், இதை பற்றி பின்னால் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். உங்கள் கணவர் ஆன்மீக அடிப்படையில் வாழ முயன்று கொண்டு இருந்தாரானால் அவரும் கருத்து வேறுபாட்டையும் வாதத்தையும் தவிர்க்கவே முயல்வார். தான் குடியை தவிர்த்தால் மட்டும் போதாது, மேலும் உங்களுக்கு பல நன்மைகள் செய்ய விரும்புகிறார் என்பதை உங்கள் கணவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அளவுக்கு மீறி எதிர்பார்க்கக்கூடாது. பல ஆண்டுகளின் பழக்கம் காரணமாக அவர் குறிப்பிட்ட விதமாக சிந்திக்கவும் செயல்படவும் செய்கிறார். பொறுமை, சகிப்புத்தன்மை, புரிந்து கொள்ளுதல், அன்பு இவைகள் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய சொற்களாகும். அவர் விஷயத்தில் நீங்கள் இவற்றை கடைப்பிடித்தால் அவரிடமிருந்து இவை பிரதிபலித்து உங்களுக்கு வரும். வாழவிடு என்பதே விதியாகும். நீங்கள் இருவருமே உங்கள் சொந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு மனமுள்ளவர்களாக இருந்தீர்களானால் ஒருவரை குறை கூற தேவையே இராது. பெண்களாகிய நாம் ஒரு இலட்சிய ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். நமது கணவன்மார்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவருடைய குடிப்பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அவர் உங்கள் ஆசை கனவை நிறைவேற்றி வைப்பார் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அது முற்றிலும் இயற்கையே. இப்போது அவர் அதை நிறைவேற்றும் வாய்ப்பு அதிகமில்லை. ஏனென்றால் உங்களைப் போலவே அவரும் இப்போது அவருடைய வளர்ச்சியின் ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறார். பொறுமையாக இருங்கள். நம்முடைய விசுவாசமும் நம்முடைய அன்பும் நம் கணவன்மாரின் குடிநோயை குணமாக்க முடியவில்லையே என்னும் வெறுப்புதான் நம்மிடையே உள்ள இன்னொரு உணர்ச்சி. நாம் பல ஆண்டுகள் முயற்சி செய்தும் சாதிக்க முடியாத ஒன்றை
ஒரு சில வாரங்களிலேயே ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பவை அல்லது இன்னொரு குடிநோயாளியின் முயற்சி சாதித்துவிட்டது என்னும் எண்ணம் நமக்கு கசக்கிறது. குடிவெறி ஒரு நோய், அதை குணப்படுத்தும் சக்தி நம்மிடம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதை அந்த சமயங்களில் நாம் மறந்துவிடுகிறோம். உங்கள் அன்பும் கவனமும் அவரை ஆன்மீக அனுபவம் பெறும் நிலைக்கு கொண்டு வந்தன என்பதை ஒத்துக்கொள்ளும் முதல் நபர் உங்கள் கணவராகவே இருப்பார். நீங்கள் இல்லாவிட்டால் அவர் எப்போதோ உருக்குலைந்து போயிருப்பார். சினம் கொண்ட எண்ணங்கள் வரும்போது கொஞ்சம் நின்று உங்களுக்கு கிடைத்த அருளை எண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. மது இப்போது ஒரு பிரச்சனையாக இல்லை. நீங்களும் உங்கள் கணவரும் முன்பு கனவே கண்டிராத எதிர்காலத்தை நோக்கி உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் ஒரு பிரச்சனை எழலாம். உங்கள் கணவர் மற்றவர்கள் மீது, குறிப்பாக குடி நோயாளிகள் மீது அதிக கவனம் செலுத்துவதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம். அவருடைய தோழமைக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள். அவரோ இப்போது மற்ற மனிதர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் உதவுவதில் நீண்ட நேரம் செலவழிக்கிறார். அவர் இப்போது உங்களுக்கு முழுவதும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். விஷயம் என்னவென்றால், அவர்தாம் குடிபோதையில் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் மற்றவர்கள் குணமாவதற்காக வேலை செய்ய வேண்டியது அவசியம். சில சமயங்களில் அவர் இந்த வேளையில் அதிக ஈடுபாடு கொண்டு உங்களை கவனிக்காமல் இருக்கலாம். உங்கள் வீடு அந்நியர்களால் நிரம்பலாம். அவர்களில் சிலரை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து அவர் கலங்கி போகிறார். ஆனால் உங்களுடைய கஷ்டம் அவரை ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் அதை சுட்டிக்காட்டி உங்கள் மீது அவர் அதிக கவனம் செலுத்தும்படி தூண்டினால் நன்மை உண்டாகாது. குடிநோயாளிகளுக்காக செய்யும் வேளையில் அவருக்குள்ள உற்சாகத்தை கெடுப்பது தவறு என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். உங்களால் முடிந்தவரை நீங்கள் அவருடைய முயற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும். அவருடைய புதிய குடிநோயாளி நண்பர்களின் மனைவிமார்கள் மீது நீங்கள் சிறிது சிந்தனை செலுத்த வேண்டும். உங்களைப் போன்ற அனுபவங்களை பெற்றுள்ள ஒரு பெண்ணின் ஆலோசனையும் அன்பும் அவர்களுக்கு தேவை. நீங்களும் உங்கள் கணவரும் ஒரே வீட்டில் வசித்தாலும் இருவரும் தனிமையிலேயே வாழ்கிறீர்கள் என்பது உண்மையாக இருக்கக்கூடும். ஏனென்றால் பல சமயங்களில் குடிநோயாளியின் மனைவியை குடியானது தனிமையில் வாழும்படி செய்துவிடுகிறது. ஆகவே உங்களுக்கு புதிய ஈடுபாடுகள் தேவைப்படலாம். உங்கள் கணவரைப் போலவே ஒரு லட்சியத்திற்காக வாழ வேண்டும் என்று தோன்றலாம். அவரை குறை கூறாமல் அவருடன் ஒத்துழைப்பீர்களானால் அவருடைய அளவு மீறிய உற்சாகம் அளவுடன் இருக்கும். 2 பேரும் பிறர்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன என்பதை உணர்வீர்கள். நீங்களும் உங்கள் கணவரும் வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடியது என்ன என்று எண்ணாமல் வாழ்க்கைக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை முழுமை பெறுவது உறுதி. உங்களுடைய பழைய வாழ்க்கை போய் அதைவிட மிகவும் சிறந்ததோர் வாழ்க்கையை காண்பீர்கள். ஒருவேளை உங்கள் கணவர் புதிய அடிப்படையில் நல்ல முறையில் தொடங்கி எல்லாம் அற்புதமாய் கொண்டிருக்கும்போது குடித்து வீட்டிற்கு வந்து உங்களை பயப்பட செய்கிறார். அவர் உண்மையாகவே விட்டுவிட விரும்புகிறார் என்பதில் உங்களுக்கு சந்தேகமில்லை என்றால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. குணமடைந்த பின் இப்படி மீண்டும் மோசமாகாமல் இருந்தால் அது 1000 மடங்கு உண்மைதான். என்றாலும் எங்களில் பலர் விஷயத்தில் அப்படி நடந்திருக்கிறது. சிலர் விஷயத்தில் இது அவ்வளவு மோசம் என்று சொல்ல முடியாது. அவர் தம்முடைய ஆன்மீக நடவடிக்கைகளை 2 மடங்காக்க வேண்டும் என்பதை உங்கள் கணவர் உடனே கண்டு கொள்வார். அவருடைய ஆன்மீக பற்றாக்குறையை நீங்கள் நினைவுபடுத்த தேவையில்லை. அவரே கொள்வார். அவருக்கு உற்சாகமூட்டுங்கள். எப்படி அவருக்கு நீங்கள் இன்னும் அதிக உதவியாக இருக்க முடியும் என்று கேளுங்கள். உங்களிடம் பயமோ அல்லது சகிப்புத்தன்மை இல்லாது இருப்பதற்கான சிறு அடையாளம் தெரிந்தாலோ உங்கள் கணவரின் குணமடையும் வாய்ப்பை அது குறைக்கலாம். உங்கள் கணவருக்கு மனச்சோர்வு ஏற்படும் போது அவருடைய பணக்கார நண்பர்களை
உங்களுக்கு பிடிக்காததை அற்பமான காரணம் காட்டி மீண்டும் குடிக்கத் தொடங்கலாம். தவறு செய்வதற்கு தூண்டுதலே ஏற்படாதவாறு பாதுகாப்பு கிடைக்கும் வகையில் ஒருவருடைய வாழ்வை அமைக்க நாங்கள் ஒருபோதும் முயல்வதில்லை. உங்கள் மனதில் அப்படியொரு விருப்பம் அல்லது நோக்கம் இருந்தால் அது உடனே தெரிந்து போய்விடும். அவர் விருப்பப்படி வரவும் போகவும் அவருக்கு பரிபூரண சுதந்திரம் இருக்கிறது என்பதை அவர் உணரும்படி செய்யுங்கள். இது முக்கியம். அவர் போதை உண்டாகும்படி குடித்தால் அதற்காக நீங்களே உங்களை குறை கூறிக்கொள்ளாதீர்கள். இறைவன் உங்களுடைய கணவரின் குடிப்பிரச்சனையை தீர்த்துவிட்டார் அல்லது தீர்க்காமல் இருக்கிறார். அப்படி தீர்க்கவில்லை என்றால் உடனே அதை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. தெரிந்துவிட்டால் நீங்களும் உங்கள் கணவரும் பிரச்சனையின் அடிப்படைக்கு செல்லுங்கள். மீண்டும் குடிக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டுமானால் இந்த பிரச்சனையையும் மற்றும் எல்லாவற்றையும் இறைவனின் கையில் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் உங்களுக்கு நிறைய ஆலோசனை கூறி வந்திருக்கிறோம், வழிகாட்ட முயன்றிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். நாங்கள் கண்டித்து பேசுவதாக தோன்றியிருக்கலாம். அப்படி இருந்தால் நாங்கள் அதற்காக வருந்துகிறோம். ஏனென்றால் நாங்களும் அப்படி கண்டிக்கிற ஆட்களை பொதுவாக மதிப்பதில்லை. ஆனால் நாங்கள் கூறியுள்ளவை அனுபவ வார்த்தைகள். சில அனுபவங்கள் மிகவும் துன்பமான அனுபவங்கள். நாங்கள் இவற்றையெல்லாம் கடினமான முறையில் கற்றுக்கொண்டோம். அதனால்தான் இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனாவசியமான கஷ்டங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கவலை கொள்கிறோம். ஆகவே அங்கே இருக்கும் உங்களுக்கு விரைவில் நீங்கள் எங்களுடன் சேர்ந்துவிடக்கூடும். வாழ்க, இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்து கூறுகிறோம். இந்த அத்தியாயம் எழுதி சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அல் அனான் குடும்ப குழுக்கள் என்னும் இயக்கம் அமைக்கப்பட்டது. அது ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றாலும் இந்த இயக்கம் குடி நோயாளியின் கணவன்மார், மனைவிமார், உறவினர், நண்பர், இன்னும் அவர்களுக்கு நெருங்கிய மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸின் பொதுவான செயல் தத்துவங்களை பயன்படுத்துகிறது. மேலே சென்ற பக்கங்கள் குடி நோயாளியின் மனைவிமார்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்த போதிலும் மேலே குறிப்பிட்டிருந்த மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கூறுகின்றன. 13 to 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்ட அல் அனான் குழுக்கள் பற்றிய விவரங்களை தபால் பெட்டி 862 மிட் டவுன் ஸ்டேஷன், நியூயார்க், NY 10018 0862 இதில் உள்ள அதன் உலக சர்வீஸ் அலுவலகத்திற்கு எழுதி பெற்றுக்கொள்ளலாம்.